பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆராதனைக்கு போராட்டம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அதுதான் போராட்டம். ஏன்னா எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க, ஆனால் இவங்க மட்டும் என்ன செய்யலை? பணியலை. எனக்கு அன்பானவர்களே, பணியாத நேரம் ராஜா கூப்பிட்டு இன்னொரு சான்ஸ் தரேன்ப்பா, தருணத்தை இன்னொருக்கா தாரேன். ஏன்னா நீங்களாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, என்ன இப்படி இருக்கலாமா? இன்னொருக்கா அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்க சொல்கிறேன். நீங்கள் பணிஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்க போகிறது என்ன தெரியுமா? நார்மலாக சூடாக்கிற சூளை இல்லை, 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அந்த சூளைக்குள்ளே தூக்கி எறியப்பட போகிறீங்க. அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் தான். அவர் உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார், எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நீ செய்த பொற்றிலை என்ன செய்யறதில்ல, நாங்கள் பணிந்து கொள்வதில்லை, அதற்கு ஆராதனை செய்வதும் இல்லை என்பது உனக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னா. அந்த நேரமே தூக்கி எறியவும் பட்டார்கள். அந்த தீச்சூளையில் எப்படி தூக்கி எறியப்பட்டாங்களாம்? தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகோ தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. தீமைகள் உன்னை அணுகாது. நீதிமொழிகள் 6:28 வாசிக்கிறோம், தழலில் தன் கால் சுடாமல் எவனும் நடக்க கூடுமோ? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. தன் கால் சுடாமல், தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ? தழல்னா என்னது? கங்கு. தீ கங்கு மேல எவனா கால் சுடாமல் நடக்க முடியுமா? ஆனா இங்கே எத்தனை பங்கு சூடு? 7 மடங்கு. 7 மடங்கு. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையில தூக்கி எறியப்படுவீர்கள்னு சொல்லியாச்சு. வாத்தியமும் முழங்கியாச்சு. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யல? பயப்படவே வணங்கவும் இல்லை. ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு?
வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. நல்லா கவனிங்க, 7ங்கிறது வாழ்க்கையடி இந்த வேதத்துல வரும். நாகமானுக்கு சுகம் கிடைச்சது எத்தனை தான்? 7வது வாரத்துல 7 நாட்கள், 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தால் 6 நாள் சுற்றி வந்து 7ஆம் நாள்ல எரிகோ என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. இங்க 7ஆம் நாள் அன்றைக்கு ஆவியானவருடைய ஏவுதலினாலே பிள்ளையை தூக்கிட்டு யார் வந்தா? மரியாதைகளும் வந்தாங்க, யோசேப்பு வந்தாங்க விருத்த சேதனத்துக்காக, ஆலயத்தில் பிரதிஷ்டைக்காக. போகட்டும், வாசிங்க. இங்கே அழகா 7 மடங்கு சூடாக்க உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்தில் பலசாலிகளாகி. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இவங்களுக்கு பலன் உள்ளவங்க, ஆண்டவர் நம்புறவனுக்கு பலன் இருக்கும். அதனாலதான் என் பலனே என் கோட்டையே சொல்றோம்ல, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, புகலிடமே பிடிவள்ளியே ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரோ நான் துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. ஆராதனை தான் துதித்து மகிழ்கிற இடம், எல்லா துயரங்களையும் மறக்கிற இடம். இங்கே கீழ்ப்படியில் ஒன்று பலசாலிகளுக்கு, ஏன்னா அவனை கட்டுறதுனா சாதாரண நாள் கட்ட முடியாது. தேவனை நம்புறவனுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். காண்டாமிருகத்துட்டு எவனாம நிற்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, பலனுக்கு எடுத்துக்காட்டு எதைத்தான் சொல்லலாம்? காண்டாமிருகம். எனக்கு அன்பாலே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பலம் உண்டு. முதலைக்கு தண்ணியில் பலம், நீங்கள் தப்பிச்சு வந்துட முடியுமா? அந்த மாதிரி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கால்கள் மான் கால்களைப் போல அழகு, எல்லாத்துக்கும் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த கைகள் எழுதப்பட்டிருக்கு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமா, எனக்கு அன்பானவர்களே, கைகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அன்னை கைகள் ஏறெடுத்த போது அமலேக்கியர் பின்னிட்டு பார்த்தாங்க. உன் காலை தள்ளாட விடமாட்டார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. பலசாலிகள் அவங்களுக்கு கட்டளையிட்டான். யாரா? இந்த 3 பேரையும் கட்டுங்கப்பான்னா. வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும், அதுவும் பாருங்க, தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலே, சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலே அக்கினி ஜுவாலையானது தூக்கி கொண்டு போனவங்களை என்ன செஞ்சுச்சு? கொண்டு போட்டது. நல்லா கவனிங்க. உள்ள போட்டவனுக்கு ஒண்ணாகல, ஆனா கொண்டுட்டு போனவனுக்கு என்னாச்சு? கொண்டு போட்டது. என கண்வார்களே, அக்கினி உபத்திரவங்கிறாங்கல்ல, அக்கினி அபிஷேகம்னு சொல்றாங்கல்ல. என கண்வார்களே, அக்கினியிலிருந்து பதிலளித்த தேவன் மோசேக்கு எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து பேசினார்.
பச்சை முள் பற்றி எரிஞ்சு. யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்திலே பச்சை முள் பற்றி எரிகிறது. அதிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, மோசே மோசேன்னாரு. இவன் கேட்குறான், என்னையா ஆச்சரியம், பச்சை முள் ஆனால் வெந்து போகலை, அக்கினி உரைகிறது. அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, வாசல் நிலைகள் அதிர்கிறது. அங்கே புகை, ஒரே புகை. அதிலிருந்து அந்த சேராமீன்களும் அவரை ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்தர் 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 என்று. அந்த அக்கினி ஜுவாலையில் பதிலளிக்கிற தேவன். கிதியோன் சாப்பிட வச்சபோது அக்கினி ஜுவாலை வழியாக ஏறி போனவன் கர்த்தருடைய தூதனானவன். இந்த அக்கினி இவங்களை எரிக்கலை. யாரை 3 பேரை உள்ளே போட்டால் அவனுக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் தூக்கி போட போனாங்களே அவங்க அத்தனை பேர் என்ன இப்போ கொன்று போட்டுட்டான். தானியேல் அப்படி தான். தானியேலை தூக்கி போட போகும்போது தானியேல் கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகலை. ஆனால் அவனை தூக்கின பிறகு அவனுக்கு விரோதமாக நின்றவங்களை தூக்கி போட போகும்போது கீழே போய் சேர விடலை, எலும்புகளை என்ன செஞ்சான், நொறுக்கிட்டான். எனக்கு அன்பானுள்ளே ஒன்றை நீங்கள் தெரியுங்கள், ஆண்டவர் எப்போதும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. அந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு யாரு? தேவன் கூட இருந்தாருங்க. தூக்கி எறியப்பட்டவங்க போனவன் கிட்ட போனா அந்த அனல்ல செத்து போனாங்க, உள்ள விட விழலை. ஆனால் இவனுக்கு ஒன்றும் செய்யலை. வாசிங்க என்ன நடந்தது. என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் கட்டு கூட அவரல, நெருப்புக்குள்ள ஓடோட கட்டெல்லாம் அவரிடுமா இல்லையா? கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே சிம்சோனுக்கு கட்டி இருந்தது. அந்த அபிஷேகம் வந்தவுடன் சணல் தெரித்தது போல, தீப்பொறி பட்டு தெரிச்சது போல அப்படி தெரிச்சதான். ஆனா இங்க யாருக்கு ஒன்னும் ஆகல. கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையில நடுவிலே விழுந்தார்கள். அப்படி பொத்து நெருப்புல விழுந்தா எப்படி இருக்கும்? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து. என்ன பிரமித்தாரா? என்னையா என்ன நடக்குது? பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, நான் 3 பேரை தானே போட்டேன், இப்ப 4வது ஒருத்தர் எப்படியா வந்தாரு? ஐயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கிற தேவன், என் கண்ணின் மணி போல காப்பேன். பாரும்ல, உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினா, பாசமின் மேல் நீ வைத்ததினா, பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா,
ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அனுதுணையே பாதைக்கு நல்ல தீபமிரே. ஆபத்திலே அனுதுணையே பாதைக்கு நல்ல தீபமிரே. எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு பிரமிப்பு வருது. ஏன்னா நான் 3 பேரை தூக்கி போட போனவன் போல செத்து போனான். ஆனால் உள்ள தூக்கி போட்ட 3 பேர். ஆனால் கட்டுக்கள் ஒன்றும் போல. ஆனால் இப்போ 4 பேர் உலாவுறாங்களப்பா. வாசிங்க. ராஜா பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்தா மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினிலே போடுவித்தோம் என்றார். போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே, அது உண்மைதானே, 3 பேரை தான் போட்டோம். என்ன அதுல? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய். ஏன்னா அந்த விடுதலையை தருகிறவர் யார்? மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலையின் நாயகன் வெற்றியை தருவதற்கு தீச்சுவளைக்குள்ளே வந்து நின்றார். எனக்கு அன்பானே, உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர், யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று சங்கீதம் 138:8 சொல்லுகிறது. சங்கீதம் 57:2 சொல்லுகிறது செய்து முடிக்க போகிறவர் என்று. இங்க 4ஆவர் யாரப்பான்னா வாசிங்க. இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். உலாவுறாங்க? ரோட்ல உலாவல, அக்கினியின் நடுவுல. அது எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்டது? 7 மடங்கு. தூக்கிட்டு போனவனே எரிச்சு போட்ட அக்கினி, அதுக்குள்ள இருந்து விடுதலையா உலாவுறாங்களாம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். தேவசாயலாக மாறி தேவனோ இருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே. அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணில் சாயலை நான் மறந்தே, விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன். தேவனோடிருப்பேன். செத்து போன பிறகு நாம் அப்படி பாடுறோம். ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட உலாவினார்.
நாம் செத்த பிறகுதான் சொல்கிறோம் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்போம். ஆனால் அவர் தம்முடைய சாயலோடு அங்கே இறங்கி வந்தார். இறங்கி வந்த தேவன் விடுதலையோடு உலாவுறார். அப்பதான் நேபுகாத் நேசாரே மாறலாம் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய, இதுவரைக்கும் என் கைக்கு தப்பு வைக்கிறவன் யாருன்னு பேசுனவன் இப்ப சொன்னா உன்னதமான தேவனுடைய தாசரே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வந்தாங்க. தலையை மோந்து வாங்குறான், துணியை மோந்து வாங்குறான், புகை வாட கூட இல்லை. அப்பதான் சொன்னான், ஐயா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். நம்முடைய செயல் மற்றவர்களை மாற்றதாக இருக்கணும். நம்முடைய செயல் மற்றவங்களை தண்டிக்கிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக உபத்திரவங்களை போராட்டங்களை நீ சகித்தா உனக்கு எதிராகி வந்த போராட்டமே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துவிடும். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஏன்னா எத்தனையோ இதை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பேசுகிறார்கள். ஏன்னா அப்படியே நான் ஆண்டவரை போய் பார்த்துட்டு வந்தேங்கிறவங்களாம் இருக்கான். எனக்கு அப்படிலாம் தெரியலை. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசி நான் தான் ஜெபம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுன்னு. சிலர் இப்போ தான் என்னமோ நான் அங்கே ஆண்டவர்கிட்ட வந்தேன், என் வீட்டுக்குள்ளே வந்தார், என் மனைவிக்கு நடுவில் வந்து உட்கார்ந்தாருங்கிறாங்க. எப்போ ஆண்டவர் பிரித்து வைக்கிறது செஞ்சாருன்னு எனக்கு தெரியலை. சில நேரம் சொன்னாங்க, நான் என் மனைவி தனித்த அறையில் இருந்து ஆண்டவர் இடையில் வந்து அமர்ந்தார். அவர் என்ன பிரித்து வைக்கிறவரா? இணைச்சி வைக்கிறவருங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு ஃபண்டும் கிடையாது. யார்ட்டையும் நிரந்தரமாக ப்ளட்ஜ் கார்டு போட்டு நீங்கள் இவ்வளோ கொடுங்க, இந்த காணிக்க அந்த ஒருத்தரையும் நான் கேட்டது கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. தெருவில் பிரசங்கம் பண்ணால் கூட ஒரு வீட்டு கதவை தட்ட மாட்டேன். ஏன்னா நான் நம்புகிறவர் கோடீஸ்வரர். அவர் தர்றது எல்லாத்தையும் கொடுப்பார், எவ்வளவும் கொடுப்பார். நான் வச்சிருக்கிற பொக்கிஷம் அள்ள குறையாத ஆப்புத்திரங்க அமுத சுரவி இல்லை. இது கோடா கோடி ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வார்த்தை. அதனால் எனக்கு தெரியும். எனக்கு அன்பால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், ஆட்களை எழுப்பணும். ஏன்னா நான் நினச்சி பார்ப்பேன், ஆலயத்துக்குள்ளே திருநெல்வேலி ஆலயத்துக்குள்ளே போய் நிற்கும் போதெல்லாம் அது 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவழித்து கட்டினது. நான் யோசித்து பார்ப்பேன், இந்த லட்சங்களுக்கெல்லாம் நம்ம தகுதியான்னு யோசித்து பார்ப்பேன். அவருடைய வார்த்தை இருக்க போய் இல்லாட்டா ஒன்றும் கிடையாது. ஏதோ கழுதை கட்டி கிடந்துச்சு, அது மேலே போய் பிடிச்சிட்டு வந்தாங்க, ஏசுனாது ஏறினதுனால அதுக்கு மரியாதை, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நான் அவரை தேடினதுனால அவர் என்னையும் கனப்படுத்துகிறார், நான் அவரை கனப்படுத்துறதுனால. நீங்களும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருநெல்வேலியில் 15 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கும் வாரம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபா வாடகை கட்டுறோம். போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட பேசுனாங்க, சாதாரணமாக ஒரு பெண். எனக்கு அவங்க சொன்னதை பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லுவீங்களான்னு. நான் சொன்னேன், சொல்லுங்கம்மான்னு. நான் என்னம்மா சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். ஐயா இந்த வாகனத்துக்கு எவ்வளோ ஆகும்? நான் சொன்னேன், அம்மா அதுக்கு இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியலம்மா, அவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுக்கணுமே. இல்லையா, நான் ஒரு சின்ன சேமிப்பு வச்சுருக்கேன், அதுவும் வர்ற மாதம் 23ஆம் தான் மெச்சூர் ஆகுது. ஒரு 1 லட்ச ரூபா நான் அதுக்கு விதையாக தரேன், ஆண்டவர் மற்றவங்களெல்லாம் எழுப்புவார். நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் என்னவா வேலை செய்கிறீங்க? என்ன, நான் வீட்டு வேலை செய்கிறேன், நாங்களே பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அநேகரை எழுப்பி கொடுக்கணுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் எப்போ சமயம் கிடச்சினா அந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள். எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் செய்யப்படாமல் இருக்குது. திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர் தங்கி இருக்கிறாங்க, கால் இல்லாதவங்களும் சிலர்லாம் வந்து தங்குறாங்க. ஏன்னா இவங்களை யாரும் கைவிட்டாலும் நான் வாண்டான்னு சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு அறை தான் இருக்குது, நெருக்கத்தில் 10-15 பேர் உள்ள இருக்காங்க. இன்னொரு அறை கட்டினா இன்னும் கொஞ்சம் பேரை வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதற்கென்று தேவைகள் சந்திக்கப்படச்சு. திருநெல்வேலி ஆலயத்தை வச்ச ஒரு கல்லறை தோட்டம் கூட இன்னும் வாங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லை,
எனக்கு அன்பாலே மதுரையில் முந்தி வயதான பெண்களை வச்சுருந்தோம். அதில் மாடியில் ஓடெல்லாம் உடஞ்சி போய் திரும்ப அதுக்கு ஓடு ஓடனா கூட 1.5 லட்சம். நாங்கள் கேட்டால் இனிமேல் சென்ட்ரிங் போடணும் எவ்வளவு? ஓடமில்ல, சென்ட்ரிங்கை பற்றி பேசுகிறீங்க, 6 லட்சம் ஆகும். நான் சொன்னேன் 6 லட்சம் நாங்கள் 6 கோடியை கூட அவர் கொடுக்க வல்லவர். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். ஒரு வேளை கேட்கலாம், எப்படி உதவி பண்ண? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் அதற்கான விவரங்களை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொடர்பு கொண்டு தாராளம் பேசலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் ஒருமனப்பட்டு, அன்பின் ஆண்டவரே, போராட்டங்கள் ஆராதனையில் வரலாம், வாக்குத்தத்தத்தினால வரலாம், அது மட்டும் இல்லை விசுவாசத்தினால கூட போராட்டம் வரலாம். உத்தமமாய் நிற்கிறவனுக்கும் போராட்டம் உண்டு சுவாமி. ஆனால் அது நல்ல போராட்டமாய் மாற உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பல நாட்களாய் மருத்துவமனை போய் பார்க்கிற ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா என் சரீரத்துக்குள்ள அடிக்கடி பலவீனத்தை கொண்டு வருகிற ஒரு தீய சக்தியின் ஆவியினால கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தோ இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய கட்டுக்களும் அறுக்கப்படட்டும். அசுத்த ஆவியின் கிரியைகள் மாறட்டும். வியாதியை, பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளை கட்டுகிறேன். பேதுருக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும் என்றீரே. உடைய நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகபலன், ஜீவன் தாங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.